ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் ஒருவரை ஒருவர் சாடிக்கொண்டு ஒரு வழியாக இருவரும் ஓய்ந்து போனார்கள். பிறகு அனைவரும் தூங்கிப் போனார்கள். நன்றாக களைத்திருந்தபடியால் அடித்து போட்டவர்களைப் போல தூங்கினார்கள். பலபலவென்று பொழுது விடியும் சமயத்தில் படகு வலிக்கும் சத்தம் கேட்டு ஆழ்வார்க்கடியான் முதலில் விழித்து கொண்டான். அவன் எதிரே தோன்றிய காட்சி அவனை திடுக்கிடச் செய்தது. கடலில் கொஞ்ச தூரத்துக்கு அப்பால் பாய்மரம் விரித்த மரக்கலம் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அது பயணப்படுவதற்கு ஆயத்தமாக நின்றதாக நன்கு தெரிந்தது. அந்த மரக்கலத்தை நோக்கி கரையிலிருந்து ஒரு படகு போய்க் கொண்டிருந்தது. அதில் படகுக்காரனைத் தவிர 3 பேர் இருந்தார்கள். அந்த படகு முதல் நாள் மாலை தங்களை ஏற்றி வந்த படகுதான் என்று தெரிந்து கொள்ள ஆழ்வார்க்கடியானுக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. அந்த மரக்கலம் எங்கிருந்து திடீரென்று கிளம்பிற்று என்பதையும் அவன் விரைவிலே ஊகித்து கொண்டான். அவர்கள் படுத்திருந்த இடத்துக்கு பக்கத்தில் கடல் பூமிக்குள் குடைந்து சென்றிருந்தது. மரங்கள் அந்த இடத்தை ஓரளவு மறைத்திருந்தன. அந்த குடாவிலேதான் அந்த மரக்கலம் நின்றிருக்க வேண்டும். பொழுது விடிந்ததும் புறப்பட்டிருக்க வேண்டும். அந்த மரக்கலம் யாருடையது, எங்கிருந்து வந்தது, எங்கே போவது, படகு எதற்காக கப்பலை நோக்கி போகிறது, அதில் இருப்பவர்கள் யார்? இவ்வளவு கேள்விகளும் ஆழ்வார்க்கடியானுடைய மனத்தில் மின்னலைப் போல தோன்றி மறைந்தன. சேனாதிபதி, சேனாதிபதி, எழுந்திருங்கள் என்று கூவினான். சேனாதிபதியும் வந்தியத்தேவனும் மற்ற 2 வீரர்களும் திடுக்கிட்டு விழித்திருந்தார்கள். முதலில் கடலில் நின்ற பாய்மரக் கப்பல் அவர்கள் கண்ணில் பட்டது. சேனாதிபதி, ஓ, அது சோழ நாட்டுக் கப்பல்தான். பழுவேட்டரையர்கள் அனுப்பிய கப்பலாகவே இருக்கலாம். இளவரசர் ஒருவேளை அதில் போகிறாரோ என்னமோ. ஐயோ, தூங்கி போய்விட்டோமே, என்ன பிசகு செய்தோம் என்றார். பிறகு, படகு எங்கே? போய் கப்பலை பிடிக்க முடியுமா என்று பார்க்கலாம் என்றார். அதற்குள் படகு சென்று கொண்டிருப்பதும் அவர் கண்ணில் படவே, அடடே, அதோ போகிறது நாம் வந்த படகல்லவா, அதில் ஏறிப் போகிறவர்கள் யார்? அடே படகுக்காரா, நில் நில் என்று இறைந்தார். படகுக்காரனின் காதில் விழுந்ததோ என்னமோ தெரியாது, அவன் படகை நிறுத்தவில்லை, மேலே செலுத்திக் கொண்டு போனான். இதையெல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான் வந்தியத்தேவன். அந்த கப்பலில் இளவரசர் போகிறார் என்று சேனாதிபதி கூறியது அவன் செவிவழியாக புகுந்து மனதில் பதிந்தது. அதற்கு பிறகு வேறு எந்த நினைவிற்கும் அவன் மனத்தில் இடமிருக்கவில்லை. அவன் செய்ய வேண்டியது என்னவென்பதை பற்றித்தான் ஏதேனும் சந்தேகமுண்டா? அவன் கால்களுக்கு கட்டளையிட வேண்டிய அவசியம்தான் உண்டா? இல்லவே இல்லை. அடுத்த நிமிஷத்தில் அவன் கடலில் இறங்கி பாய்ந்தான். அலைகளை தள்ளிக்கொண்டு அதிவேகமாகச் சென்றான். நல்ல வேளையாக கடலோரத்தில் அங்கே தண்ணீர் அதிகமில்லை. ஆகையால் அதிசீக்கிரத்தில் வெகு தூரம் போய்விட்டான். படகின் அருகிலும் சென்று விட்டான். தண்ணீரின் ஆழம் திடீரென்று அதிகமாகிவிட்டது. தத்தளிக்கும் நிலைமை ஏற்பட்டது. ஐயோ, நான் முழுகிச் சாகப் போகிறேன், என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தினான். படகில் யாரோ சிரிக்கும் சத்தம் கேட்டது. பிறகு சிலர் பேசும் குரல்கள் கேட்டன. படகு நின்றது. படகுக்காரன் குனிந்து கை கொடுத்தான். வந்தியத்தேவன் படகில் ஏறி உட்கார்ந்தான். படகு மேலே சென்றது. படகில் இருந்தவர்களை வந்தியத்தேவன் ஆராய்ந்து பார்த்தான். ஒருவன் தமிழ்நாட்டானே அல்ல, அரபு நாட்டான் போல காணப்பட்டான். அவன் எப்படி இங்கு வந்தான் என்ற வியப்புடன் மற்ற 2 பார்த்தான். அவர்கள் முகத்தில் பாதியை மறைத்து முண்டாசு கட்டி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் தமிழ்நாட்டவர்கள் என்று தெரிந்தது. அது மட்டுமன்று, பார்த்த முகங்களாகவும் காணப்பட்டன. எங்கே எங்கே பார்த்தோம் இவர்களை? நினைவு வருகிறது. பார்த்திவேந்திர பல்லவனுடைய தம்பளையிலிருந்து திரும்பி வந்தவர்கள். அவர்களல்லவா இவர்கள்? ஆழ்வார்க்கடியான் இவர்களைத்தானே இளவரசரை கொல்ல வந்தவர்கள் என்று சொன்னான். ஓஹோ, இவர்களில் ஒருவனை வேறொரு இடத்தில் கூட பார்த்திருக்கிறோமே. மந்திரவாதி ரவிதாசன் அல்லவா இவன்? ஆந்தை கத்துவது போல கத்திவிட்டு பழுவூர் ராணியை பார்க்க வந்தான் அல்லவா இவன்? சரி சரி,
இளவரசர் கப்பலில் இருப்பது தெரிந்துதான் இவர்கள் அதில் ஏறிக்கொள்ளப் போகிறார்கள். ஆஹா, இளவரசர் போகும் வழியில் இதுவோர் அபாயமா? நாம் அவசரமாக ஓடி வந்து இந்த படகை பிடித்து ஏறியது எவ்வளவு நல்லதாய்ப் போயிற்று. படகு போய்க் கொண்டிருந்தது. மரக்கலத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது. படகில் இருந்தவர்கள் மௌனம் சாதித்தார்கள். வந்தியத்தேவனால் மௌனத்தை பொறுக்க முடியவில்லை. பேச்சு கொடுத்து பார்க்க விரும்பினான். நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டான். தெரியவில்லையா? அதோ நிற்கும் கப்பலுக்குப் போகிறோம் என்றான் மந்திரவாதி. பாதி மூடியிருந்த வாயினால் அவன் பேசிய குரல் பேயின் குரலைப் போல இருந்தது. கப்பல் எங்கே போகிறது என்று வந்தியத்தேவன் கேட்டான். அது கப்பலுக்கு போன பிறகு தெரிய வேண்டும் என்றான் ரவிதாசன். மறுபடியும் படகில் மௌனம் குடிகொண்டது. வெளியில் கடலின் ஓங்கார நாதம் சூழ்ந்தது. இப்போது மந்திரவாதி ரவிதாசன் மௌனத்தை கலைத்தான். நீ எங்கே அப்பா போகிறாய் என்று கேட்டான். நானும் கப்பலுக்குத்தான் போகிறேன் என்றான் வந்தியத்தேவன். கப்பலுக்கு போய் பிறகு எங்கே போவாய்? அது கப்பலில் ஏறிய பிறகுதான் தெரிய வேண்டும் என்று பாடத்தை திருப்பி படித்தான் வந்தியத்தேவன். படகு கப்பல் அருகில் சென்றது. மேலே இருந்து ஓர் ஏணி கீழே இறங்கியது. அதில் ஒவ்வொருவராக ஏறிச் சென்றார்கள். ஏணி மேலே போவதற்குள் வந்தியத்தேவன் அதில் தொத்திக் கொண்டான். கப்பலின் மேல்தளத்தில் ஏதோ பேச்சு நடந்தது. அவனுக்கு புரியாத பாஷையாக துணித்தது. வந்தியத்தேவன் இன்னும் துரிதமாக ஏணியின் மீது ஏறி கப்பலின் தளத்தில் குதித்தான். குதித்த உடனே எங்கே இளவரசர் என்று இறைந்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். சுற்றிலும் அவன் பார்த்த காட்சி அவனுடைய இரும்பு நெஞ்சத்தையும் சிறிது கலக்கிவிட்டது. அவனைச் சுற்றிலும் பயங்கர ரூபமுள்ள அரபு நாட்டு மனிதர்கள் நின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒரு ராட்சதனைப் போல தோன்றினான். எல்லோரும் அவனை வெறித்து பார்த்து கொண்டு நின்றார்கள். அவனுடைய கேள்விக்கு யாரும் பதில் சொல்லவில்லை. ஏதோ பெரிய தவறு செய்துவிட்டோம் என்ற உணர்ச்சி வந்தியத்தேவன் உள்ளத்தில் உதித்தது. இது சோழ நாட்டு கப்பல் அல்ல, இருக்கவே முடியாது. இதில் உள்ளவர்கள் தமிழ் மாலுமிகள் அல்ல, பெரிய பெரிய குதிரைகளை விற்பதற்காக கொண்டு வரும் அரபு நாட்டு மனிதர்கள். இந்த கப்பலில் இளவரசர் இருப்பது இயலாத காரியம். அவசரப்பட்டு வந்து ஏறிவிட்டோம். தப்பிச் செல்வது எப்படி? கடல் ஓரத்தில் நின்று குறிந்து பார்த்தான். படகு போய்க் கொண்டிருந்தது. படகுக்காரா, நிறுத்து என்று கூவிக்கொண்டு கடலில் குதிக்கப் போனான். அந்தச் சமயம் ஒரு வஜ்ரத்தை நிகர்த்த கை பின்னாலிருந்து அவனுடைய குரல் வளையை பிடித்து ஓர் இழுப்பு, ஒரு தள்ளு. வந்தியத்தேவன் கப்பல் தளத்தில் மத்தியில் வந்து விழுந்தான். அவனுக்கு உக்ர ஆவேசம் வந்துவிட்டது. குதித்து எழுந்து அவனை தள்ளி அவனது முகவாய்க்கட்டையில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். அந்த 6 அடி உயரமுள்ள அராபியன் தனக்கு பின்னால் நின்றவனையும் தள்ளிக்கொண்டு படார் என்று விழுந்தான். வந்தியத்தேவனுக்கு பின்னால் பயங்கரமான உருமல் சத்தம் கேட்டது. நல்ல சமயத்தில் திரும்பி பார்த்தான். இல்லாவிட்டால் அவன் முதுகில் கத்தி பாய்ந்திருக்கும். திரும்பிய வேகத்தோடு கத்தியை தட்டிவிட்டான். அது டனார் என்ற சத்தத்துடன் கப்பலில் விழுந்து அங்கிருந்து தெறித்து பாய்ந்து கடலில் விழுந்து மறைந்தது. மறுகணம் வந்தியத்தேவன் நாலாபுரத்திலிருந்தும் பலர் வந்து பிடித்தார்கள். பிடித்தவர்கள் புரியாத பாஷையில் ஏதேதோ பேசிக் கொண்டார்கள். அவர்களுடைய தலைவன் அதிகார குரலில் கட்டளையிட்டான். உடனே மணிக்கயிறு கொண்டு வந்து வந்தியத்தேவனுடைய கால்களையும் கைகளையும் கட்டினார்கள். கைகளை உடம்போடு சேர்த்து பிணைத்தார்கள். பின்னர் 4 பேராக அவனை தூக்கி கொண்டு கீழ்தளத்துக்கு போனார்கள். போகும்போதெல்லாம் உதைத்து திமிரி விடுவித்துக் கொள்ள வந்தியத்தேவன் முயன்றான். அந்த முயற்சி பலிக்கவில்லை. கப்பலின் அடித்தளத்தில் கொண்டு போய் அங்கே அடுக்கியிருந்த மரக்கட்டைகளின் மீது அவனை படார் என்று போட்டார்கள். அந்த கட்டைகளில் ஒன்றோடு சேர்த்து கட்டிவிட்டு மேலே சென்றார்கள். கப்பல் அப்படியும் இப்படியும் அசைந்து ஆடிற்று. கப்பல் தன் பிரயாணத்தை தொடங்கிவிட்டது என்று வந்தியத்தேவன் அறிந்தான். கப்பல் ஆடியபோது மரக்கட்டைகள் அவன் மீது உருண்டு விழுந்தன. அவற்றை விலக்கிக் கொள்ள முடியாமல் அவனுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தன. இந்த முறை மட்டும் தப்பி பிழைத்தால் இனி அவசரப்பட்டு எந்த காரியமும் செய்வதில்லை, ஆழ்வார்க்கடியானைப் போல ஆழ்ந்து யோசித்த பிறகே செய்ய வேண்டும் என்று வந்தியத்தேவன் மனதில் எண்ணிக்கொண்டான். அந்தச் சமயம் பேய் சிரிப்பது போன்ற சிரிப்புச் சத்தம் அருகில் கேட்டது. வந்தியத்தேவன் மிக சிரமத்துடன் சற்று முகத்தை திரும்பி பார்த்தான். அங்கே மந்திரவாதி ரவிதாசன் நின்று கொண்டிருப்பதைக் கண்டான். இதுவரை மந்திரவாதியின் முகத்தில் பாதியை மறைத்து கொண்டிருந்த துணி இப்போது நீக்கப்பட்டிருந்தது. அப்பனே, இந்த சோழர் குலத்து புலியை தேடிக் கொண்டு வந்தேன். புலி அகப்படவில்லை. ஆனால் வானர் குலத்து நரியாகிய நீ அகப்பட்டு கொண்டாய். அந்த வரைக்கும் அதிர்ஷ்டம்தான் என்றான். முன்னர் சொன்ன நிகழ்ச்சிகளில் வந்தியத்தேவன் படகில் ஏறிச் சென்ற வரையில்தான் இருந்தவர்கள் பார்த்தார்கள்.
மரக்கலத்துக்குள்ளே நடந்தது என்னவென்பது படகோட்டிச் சென்றவனுக்கே தெரியாது. அவன் உடனே திரும்பி கரைக்கு வந்து சேர்ந்தான். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். படகு கப்பலை நெருங்கிட்டு இருக்கு. படகுல இருக்கிறவங்க மௌனம் சாதிக்கிறாங்க. வந்தியத்தேவனால சும்மா இருக்க முடியுமா? கேக்குறான், நீங்க எங்க போறீங்க? தெரியலையா? அதோ நிக்கிற கப்பலுக்கு போறோம். இது மந்திரவாதியின் பதில். அடுத்த வினா, கப்பல் எங்க போகுது? அது கப்பலுக்கு போனப்புறம்தான் தெரியணும். மறுபடியும் மௌனம். கொஞ்சம் பொறுத்து ரவிதாசனுங்கிற அந்த முரடன் கேட்குறான், நீ எங்கேப்பா போற? நானும் கப்பலுக்குத்தான் போறேன். கப்பலுக்கு போய் அப்புறம் எங்கே போவ? அவன் சொன்ன பதிலையே வந்தியத்தேவன் சொல்றான், அது கப்பலில் ஏறின பிறகுதான் தெரியணும். நேர்களே, இந்த உரையாடலை ஆசிரியர் கல்கி எத்துணை நய நுட்பத்தோடு அமைச்சிருக்கார் பாருங்க. மந்திரவாதி ரவிதாசன் நந்தினியோட ஆள். தன் கூட்டாளியை அழைச்சிக்கிட்டு அரபு நாட்டான் ஒருத்தனுடன் அந்த கப்பலுக்கு போய்கிட்டு இருக்கான். அன்னைக்கு பார்த்திபேந்திரன் இப்ப அரபு நாட்டான். தீவிரமா திட்டம் தீட்டித்தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கான். வந்தியத்தேவனோ எதையும் யோசிக்கல. அந்த கப்பல்ல இளவரசர் போறாரோ என்னமோன்னு சேனாதிபதி அலறினதுமே கடல்ல பாஞ்சிட்டான். அவசரப்பட்டு காரியத்துல இறங்கின பிறகு இப்படி செய்திருக்க கூடாதேன்னு யோசிக்கிறது இது முதல் தடவை இல்லையே. நானும் கப்பலுக்குத்தான் போறேன், இப்படி வீராப்பா சொன்னான். கப்பலுக்கு போய் அப்புறம் எங்க போவ? இத தனக்குத்தானே கேட்டுட்டு இருக்கணும். ஆனா ரவிதாசன் கேட்டான். பொருத்தமான பதில்தான். ஆனா ஏறின பிறகு இறங்க முடியலையே. சரி, இந்த பகுதியில் இடம்பெற்ற முண்டாசுங்கிற தொடரை ஆராயலாமா? முண்டுங்கிற சொல்லுக்கு சிறு துணின்னு ஒரு பொருள் உண்டு. மலையாள மொழியில முண்டுன்னு சொன்னா அது துண்டை குறிக்கும். ஆசுங்கிற தமிழ் சொல்லுக்கு பற்றி கொள்வது, அதாவது அணிந்து கொள்வதுன்னு அர்த்தம் இருக்குது. தலைப்பகுதியை மறைக்க சுத்திக்கிற துணி முண்டாசு. இன்னொரு தொடர் உருமாலை. உரு அணிவது, மாலை சுற்றுவது. இத உருமால்னு சொல்லுவாங்க. பலபலவென்று பொழுது விடியும் சமயத்தில்னு தொடங்கி 2 வெவ்வேறு இடங்கள்ல நடந்த நிகழ்ச்சிகளை ஆசிரியர் விறுவிறுப்பா சொல்லியிருக்கார். புதைந்து போயிருந்த மரக்கலத்தை விட்டு பூங்குழலியின் அத்தை குதிரை ஏறி விரைவா போயிடுறாங்க. களைச்சு போய் தோப்புல தூங்கிக்கிட்டு இருந்தவங்கள படகு வலிக்கும் சத்தம் கேட்டு முதல்ல விழிச்சுக்கிட்டான் ஆழ்வார்க்கடியான். அங்க எதையோ ஊகிச்சுதான் அந்த மூதாட்டி குதிரை ஏறி பறந்துட்டாங்க. இந்த பகுதியில வியப்பூட்டுற காட்சி, ஒரு கப்பல் புறப்பட ஆயத்தமா நிக்குது, ஒரு படகு அதை நோக்கி விரைவா போய்கிட்டு இருக்குது. அவசரப்பட்டு ஓடிப்போய் அதில் ஏறிக்கிட்ட வந்தியத்தேவனின் நிலையத்தான் பார்த்தோமே. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.